நான் ஒரு பெயிண்டர். அது நான் ஒரு பெயிண்டிங் வேலை செய்யற ஒரு ஆளு. என் மனைவி நிஜ வாழ்க்கையில் இவங்க தான் மனைவி. சரிங்களா? இந்த ஸ்கிட்லயும் இவங்க தான் மனைவியை நடிப்பாங்க. ஸ்கிட்ட நடிப்பாங்க. சரிங்களா? பொறுமையான ஆளா நடிப்பாங்க. என்னது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க மனைவியே நடிக்க போறாங்க. இவங்க தான் என் மனைவியும், அது என் மகள் அங்க இருக்கிறது. இவங்க வேலை என்னன்னா வீட்டு வேலை செய்யறவங்க. அது வீட்டுல வேலை செய்ய மாட்டாங்க, வீட்டு வேலை செய்யறவங்க. சரிங்களா? அவங்க அம்மா தான் அங்கேதான் உட்காந்துருக்காங்க. அதான் பார்த்த ஒரு வாட்டி. பாப்பா அண்ணா எங்கடா? வீட்டுக்குள்ள இருக்காங்களா? ஐயோ, இன்னைக்கு வேற அப்பா காலையிலே வேலைக்கு போகணும்டா. நீ ஏன் தூங்கலையா? நீ ஏன் தூங்குற? ராத்திரி எல்லாம் முடிச்சுக்கிற, காலைல எல்லாம் முடிச்சுக்கிற. ஒன்னால எங்களுக்கு தூக்கம் வரல. வேலைக்கு போனா பெயிண்ட் அடிக்கிறேன்னா இல்லையோ? அப்பதான் தூக்கத்துல என்ன பண்ணிட்டேன், ஓனர் மூஞ்சிலே பெயிண்ட் அடிச்சிட்டான்ப்பா. அவருங்க கத்துறாரு. நல்ல வேலை சுண்ணாம்பு வச்சேன். பெயிண்ட் அடிச்சிருந்தா பிரச்சனை ஆயிட்டு இருக்கும். மூஞ்ச போய் கழுவிட்டு வந்தார் மனுஷன். நல்ல மனுஷனால விட்டாரு. உங்களால நாங்க பாடுற பாடு இருக்குது பாரு. உங்களுக்காக தான் பாடே பாடுறோம். ஆனா அது உனக்கு புரிய மாட்டேது. உங்களுக்காக தான் கஷ்டப்படுறோம், அதுவும் உங்களுக்கு புரிய மாட்டேது. சலா பாபா, அப்பா மாட்டில உட்காருவா. ஸ்கூலுக்கு போறியா? போறியா? நல்லா படிக்கணும். படிப்பியா? சரி சரி. அப்பா தான் படிக்கல, அம்மா தான் படிக்கல. நாம படிக்காதனால தான் இன்னைக்கு அப்பா பெயிண்டிங் வேலை பார்த்துன்னு இருக்கிறேன். அம்மா வீட்டு வேலை செஞ்சு கஷ்டப்படுறது பாவம். எவ்வளோ அசிங்கமா இருக்கு தெரியுமா? வெளில போகும்போது எவ்வளோ பேர் என் கூட படிச்சவெல்லாம் நல்லா இருக்கலாம், படிச்சு நல்லா இருக்கலாம். நான் படிக்காம போனதையோ பிரச்சனை. ஆனா என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் கஷ்டப்பட்டு என் பெரியவனை படிக்க வச்சிட்டேன். சின்னவன் படிச்சுட்டு இருக்கிறான் ஸ்கூல்ல. 14ஆம் வகுப்பு படிக்கிறான் சின்னவன். 6 முடி சுட்டே இருக்கும். ஆட்டாடே டேய், என் பிள்ளைய அவனா பேர் சொல்லி கூப்பிட்டோ அவன்தான். சரிடா, சாமான தாண்டா என் பிள்ளை. 11th படிக்கிறாப்ல, பெரிய பையன். என்ன சொல்றதுங்க, படிக்க வச்சிட்டேன். வேலைக்கு போடானா போக மாட்டேங்கிறான். நல்லா ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணி ஊர் சுத்தின்னு வரான். அவன் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. பார்ப்போம், குடும்பத்தை என்னத்தெல்லாம் பார்க்கணுமா. பேசாது, நீ பேசணும், நான் பேச முடியாது. பாப்பா, உனக்கு தூக்கம் வந்தா? அதான் உனக்கு ஏன் தூக்கம் வா மாதிரி நீ பேசுறது கேட்காத. அந்த மைக் ஆஃப் பண்ணு தயவு செய்து. நீ இதுல பேசு. சொல்லுங்க. எனக்கு வேலை இருக்கு, ஒரு வேலை மீட்டிங் அந்த வாரத்துல. அதனால நான் கிளம்புறேன். இந்த பசங்க கொஞ்சம் பார்த்துக்கோமா. நேற்றும் அந்த பசங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. வீட்டை ரூம்ல இருந்து வெளில வைக்கிறான்னு பாருங்க. அவனுக்கு ஸ்கூலுக்கு போனான், 11ஆம் வகுப்பு படிக்கிறான் அவன். அவன் ஸ்கூலுக்கு போனா அவனுக்கு என்ன பண்றாங்கன்னு தெரியல. கொஞ்சம் எழுப்பி கூட்டுவாங்க. எனக்கு வேற வெளியே போற வேலை இருக்குங்க. நான் போயிட்டு வேலை செய்யணும். அந்த எங்க வீட்டுல வர கல்யாணம் வருதான். அதனால நிறைய வேலை வர இருக்கு. பத்திரமா போட. நீ வீட்டு வேலை செய்யறது பார்க்கணும், எனக்கு கஷ்டமா இருக்கு. இன்னொருத்தர் வீட்டுல போய் பாத்திரம் வேலைகள்லாம் என்னால தாங்கிக்க முடியல. என்ன பண்றது? டேய் டேய் வாடா இங்க. காலையில ஏஞ்சி வா. என்ன ஸ்டைலா வரலாம்? தூங்கும்போது இப்படிதான் தூங்குனியா? என்னடா ஜில்லுன்னு இருக்குது. ஏசி போட்டு ரஜா, நான் அந்த ஹாலில் ஏசி இல்லாம தான் படுத்துன்னு இருக்கேன். நீ அப்படி வளர்ந்துட்டா நீ. நான் என்ன பண்றது? ஏசிலே வளர்ந்துட்டேன். ஆமா, ஏசிலே வந்துச்சு. குளிக்கும் போது ஏசிலே தான் குளிக்கும். ஆமா. தம்பி, கரண்ட் பில்லு ரொம்ப அதிகமாகுதுடா. அப்பாவால கட்ட முடியலடா ராஜா. நீ கொஞ்சம் அதை சுதாரிச்சு பார்த்து கம்மியா யூஸ் பண்ணினா நல்லா இருக்கும். சரி, கம்மியா யூஸ் பண்றேன்.
இப்போ இதுக்கு மேலே கம்மியாக யூஸ் பண்ணுறேன், அந்த காசு சேவ் பண்ணல, இப்போ எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுங்க. அப்பா நான் சொல்றது கேக்குதா? ஏசிக்கே என்னால் கரண்ட் பில்லு கட்ட முடியல. அப்பா முன்ன மாதிரி இல்லைப்பா. வேலைக்கு போனா காசு கொடுக்க மாட்டேன்றாங்க. முடிச்சவன வாங்கிக்கோ அவங்க சிம்பிளா சொல்லிடுவாங்க. ஆனா என் கஷ்டம் அவங்களுக்கு தெரியுமா? ஏச்சா உனக்குலாம் அப்பா அம்மா கஷ்டம் தெரியாது. இன்னைக்கு பாரு, நீ கொஞ்சம் பெரிய பையனா வாழ்ந்துட்ட, கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் இதெல்லாம் கம்மி பண்ணினா. ஆமா இந்த கண்ணாடிலாம் எப்போ ராஜா வாங்கினேன்? போன மாதம் நீ கொடுத்திய காசு. ஏய் அந்த காசு வாங்கின? ஏமா அப்படி கரண்ட் பில் கட்டலையா? அது அப்புறம் கட்டிக்கலாம் டாடி, இப்போதான் கரண்ட் இருக்கு. அம்மா 5000 ரூபாய் கொடுத்தோமா, கரண்ட் பில் கட்ட கொடுத்தோமா? ஐயா கரண்ட் பிடிக்கிடுவாங்க ஐயா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ பைக் வாங்கி தரியா ஐயா? எப்பா 2 வீட்டில் வேலை செஞ்சா சம்பளம் பத்தலன்னு 3 வீடா போயிட்டு இருக்கேன் அம்மா. நைட்டு வந்து படுத்தா உடம்பு வலியில தூக்கம் வர மாட்டேங்குது. உனக்கு இங்கே ஏசியில படுத்துட்டு பைக்ல போகணுமாயா? உனக்கு எனக்கு தான்ப்பா வெயில் அடிக்குது. அங்கே நான் 3 வீட்டில் வேலை செஞ்சு இங்கேயும் வந்து நான் வேலை செய்கிறேன். ஐயா அந்த 5000 ரூபாய் நீ கட்டலையா? ஐயா நான் கஷ்டப்பட்டு வெயில்ல நான் வேதனைப்பட்டு வந்து கொண்டு வந்தது அது. தைரியமா போடுது பைக்கு. ஏகப்பட்ட கலர் இருக்குன்னு நீங்களும் போன கடன் போகும். ஐயா இங்க பாரு, இங்க பாரு, நீ படிச்சிட்டியா? படிச்சிட்டேன். நீ முடிச்சிட்டல? முடிச்சிட்டேன். நீ ஒரு வேலைக்கு போ. நான் நினைக்கிற மாதிரி வேலைலாம் கிடைக்கலடா நீ. அதான் எனக்கு வேலைக்கு போறதுக்கு ஃபர்ஸ்ட் பைக் வேணும் எனக்கு. எப்பா வேலைக்கு நீ போப்பா, நீ சம்பாதிக்க ஆரம்பிப்பா, நான் உனக்கு பைக் வாங்கி தரேன்ப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பைக்ல வேலைக்கு போறாங்க, நான் எப்படி வேலைக்கு போவேன்? பஸ்ல போனா? எப்பா நீ முதல்ல வேலையை தேடுப்பா, அப்பா உனக்கு வாங்கி தரப்பா. எப்பா நீ 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 உன்னை எது தெரியுமா படிக்க வச்ச கஷ்டப்பட்டு? நீ பிஜி வரைக்கும் படிச்சு முடிச்சது காரணம் தெரியுமா? நீ படிச்சுனா குடும்ப பாரத்தை எடுத்துப்ப, அம்மா அப்பா கஷ்டத்தை மாத்துவப்பா. இப்ப கையை பாருப்பா, பாருப்பா இன்னொரு வீட்டுல போய் பாத்திரம் விளக்கு. அவளுக்கு எல்லாம் தேவையாப்பா? நீ 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 வேலைக்கு போன நினைச்சுக்கீங்க, அது தேவையில்லப்பா, அது தேவையில்லை. இவ்வளவு நான் வீட்டை நிறுத்திடுறேன், நான் போறேன்ப்பா வேலைக்கு. நான் நைட்டு காலைல மதியம் எப்ப நான் போறேன்ப்பா. அப்பா வேலைக்கு போப்பா. பைக் வாங்க காசு தான் நான் ஏன்ப்பா? உங்க அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்க பாப்பா வீட்டுக்கு முன்னாடி. அம்மா உன் செய்ய மறைச்சுக்கம்மா, மோசமாக பிளான் பண்ணி தான் ஸ்கிட்டு நடிக்கிறாங்க. எப்பா என் பொண்டாட்டியோட அண்ணங்க சொந்த அண்ணன். எப்பா இங்க பாரு, இது கவரிங்கப்பா. கல்யாணம் பண்ணும்போது கோல்டு செயின் போடுறேன் நான் ஏமாத்துட்டாங்க. நான் ஃபீல் பண்றது எனக்கு மட்டும் தான் பார்த்து. எப்பா நீ நினைக்கிற உங்க அம்மா கோல்டு செயின் போட்டுருக்காங்களா? நீ பிஜி படிக்கும்போது 1 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு பே பண்ண வேண்டியது ஞாபகம் இருக்கா? அந்த நகையை வச்சுதான்டா, அதை வித்துதான்டா ஃபீஸ் கட்டினாவ. பேசுற வேலை தெரியா? போயா போயா போ. ஐயா வேலை தேடுவியா? அந்த ஏசி ஆஃப் பண்ணுவியா? வேலை தேடுவதானே? என்னமா அது பார்க்கலாமா? போல உன்னை பார்க்கும்போதே கஷ்டமா இருந்தது. சரி நான் கிளம்புறேன். லஞ்ச் பாக்ஸ் எடுத்துன்னு வந்துரு, நான் கிளம்புறேன். நான் போயிட்டு ஆமா அந்த சின்ன பையனை நீ பார்த்து அனுப்பிச்சிட்டியா ஸ்கூலுக்கு? வீட்டுல இருக்கியா?
இப்ப தெரியாத மாதிரி பாக்குற அப்படியே. வாங்கும்போது இடிச்சுன்னு தானே வாங்கினேன். என்ன சத்தம் போடா. நீ தான் இப்ப கத்துற. சொல்லு. எப்ப கொடுப்ப? கொடுத்துறேன். எப்ப கொடுப்ப? உன் பையன் எப்போ வேலைக்கு போறது, நீ எப்போ என் கடனை திருப்பி கொடுக்கறது? எனக்கு இப்ப வரணும். உடஞ்சு போயிருக்கு. எங்க உடஞ்சிருக்கு காட்டு. மனசு உடஞ்சு போயிருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு காசு வரணும். 2 நாளா? இது என்ன ஆப்பிள் வாட்சா? சரி அதை கழட்டு. லோக்கல் ஆனாலும் பரவாயில்ல. சரி சரி கடனை கொடுத்துட்டு வாங்கிக்கோ. வேற என்ன இருக்கு உள்ள? வீட்டு உள்ள செயின். என்ன செயின் இது? அது கோல்ட் இல்லடா, அது கவரிங். சொன்னல ஏமாத்திட்டான்னு. கவரிங்கா? சரி விடு. இந்த வாட்ச் எனக்கு ஆசையா கொடுத்தது. நீ அந்த வாட்சை கொடுத்துற, ஒரு 2 நாள்ல தந்துடுற. அவ்வளவுதான் இருக்கு. சரி விடு. நீ காசு கொடுத்துட்டு வாங்கிக்கோ. எப்ப தருவ காசை? கத்தாதனா கத்தாமலாம் என்னால இருக்க முடியாது. கூப்பிடுவோம் பொண்டாட்டிய. அப்படிதான் கத்துவேன். ஃப்ரெண்டா? இவன் நான் ஃப்ரெண்டா? குடுறாமா உன் புருஷன் கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம. இவனால இப்ப காசே இல்ல. வர வர ஒழுங்கா வாங்கின கடனை திருப்பி கொடுக்கல. ஒரு மாசம் ஏற்கனவே 6 மாசம் டைம் கொடுத்தாச்சு. 1 மாசமா தர முடியாது. கடன் வாங்கி ஏசுவாங்க. 2 நாள் நான் கொடுத்துறேன். இப்போ 2 நாள்ல கொடுக்குறியா? ஆடே எனக்கு இன்னைக்கே கொடுக்குறோம்பா. உள்ள இருக்கலாம் அசல் தெரியாது. நான் சொல்றேன் நீ போ. 2 நாள்ல வீட்டாண்ட வரேன் நான். போ. 2 நாள்ல வரல அப்புறம் இங்க நடக்கிறதே வேற. வாட்ச் 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 கொடுத்து வாட்ச் வாட்ச் இந்த மாதிரி தேவையில்லாம வாங்கி அசிங்கப்படுறீங்க. பிள்ளைகளை பெத்தாச்சுமா, பெத்தாச்சு. நான் என்ன பண்ண முடியும்? நீ கொடுத்து வாட்ச்மா ஆசையா வாங்கி போயிடுச்சுமா. அவங்க சொல்லி தான் வாங்கி போயிருப்பாங்க. நான் கிளம்புறேம்மா. வரேன் வெயிட் பண்றான். நீ வெயிட் பண்றான். மைண்ட் வரல. இல்ல அதான் வந்து பேசிட்டு வந்துடு. வாங்கிட்டாங்க. டாடிங்க இருக்காரா? ஒன்னும் ட்ரெஸ் வாங்க போனோம். பர்த்டே வருதுடா. டாடி குட் மார்னிங். குட் மார்னிங்ப்பா. நல்லா இருக்காப்பா. வேலைக்கு போயிட்டு வரேன். அம்மா நீ பையன் சாப்பாடு கொடுத்து ஸ்கூல் கிளம்பிட்டு தம்பி ஸ்கூல் போகிறதுக்கு பதில் இப்படி ட்ரெஸ் பண்ணிக்க. ஸ்கூல் லீவு. ஸ்கூல் இருக்குது ஃபோன் பண்ணாங்கல்ல. நானே ஸ்கூலுக்கு எப்பா கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டிருக்காங்களா? பர்த்டே வருதுல கடைக்கு போய் ட்ரெஸ் வாங்க போறேன். டாடி சாயந்தரம் போனப்பா நான் அம்மா வரோம். நீங்க 2 பேரா? உங்களை யார் கூட்டு போறேன்னா? எப்பா அப்படி பேசுற? எப்பா சின்ன வயசுல இருந்து ஒரு உள்ளுக்கு போற தட்டி வரைக்கும் நாங்க தான் வாங்கி கொடுத்தோம். என்னப்பா சின்ன வயசுடி இப்பதான் வளர்ந்துட்டோம்ல. என்னப்பா அப்படி பேசுறேன்? நீ எப்படி இந்த முந்தியோட வருவியா கடைக்கு? நீ எப்படி நைட்டியோட வருவ? உங்களெல்லாம் இப்பெல்லாம் நானும் கூட்டு போக முடியாது. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, நான் போற கூட. அப்பா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போறேன்ற அப்பா அம்மா வேணாமா? அப்பா அம்மா வேணும். காசு கொடுக்க மட்டும் வேணும். ட்ரெஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க.
சரி, தரீங்களா? எனக்கு time ஆகுது, wait பண்றாங்களா? பா எவ்வளோ பார்க்கணும்? ஒரு 8,000 ரூபாய் கொடுங்க. ஆமா, brand தான் போடுவேன். லோக்கல்லாம் யார் போடுவா? brand மட்டும் தான் போடுவேன். 8,000 ஒரு நிமிஷம். 8,000 கேட்குறா? என்ன பண்றதுன்னு தெரியலங்க. அவங்க கிட்ட பேசாம அந்த நிலைமையை சொல்லி நம்ம புரிய வைக்கணும். தம்பி, அப்பா இந்த வாரம் வேலைக்கு போனான். ஒரு வாரம் வேலைக்கு போனேன்னா எனக்கு காசு வரும். என்னம்மா இருக்க பிரச்சனை 8,000 ரூபாய் கொடுத்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸா வாங்கி தர முடியும். அம்மா பிள்ளைங்க கேட்குமா? ஏடா உனக்கு ட்ரெஸ் வேணும், நாங்க வேணாமா? வாங்கி தெரிய மாட்டேங்குது. நான் அழுக்கு ட்ரெஸ் போட்டு போய் வேலை செஞ்சாதான் நீ நல்ல ட்ரெஸ் போட முடியும். திருவிழா பேசிட்டு இருக்க, காசு கொடுப்பீங்களா? பண்ணி- கொடுக்க முடியாது. காசு கொடுக்க மாட்டீங்களா? பா தரப்பா. ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, அவங்க கிட்ட தரீங்க. 8,000 வேணுமா? ஆ. ஒரு 1,000 ரூபாய். 1000 ரூபாய் நீ வச்சுக்கோங்க. வேலை வேணாம் 1000 ரூபாய். பா, ஆ. அது ரொம்ப அசிங்கமா இருக்குமா? சரி, வாங்க, எனக்கு கால் பண்ணு. பா இருக்க ட்ரெஸ் எடுத்துட்டு போய் போட்டு போ. ஐயா, மனுஷங்க வருத்தமா இருக்குன்னா அப்பா அம்மாவை காசுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்களா? ஐயா, பைசா இல்லையா கையில? இப்பதான் என் கடன்காரன் வந்து அப்பாவோட வாட்ச் எடுத்துட்டு போயிட்டான். அண்ணன் வேலைக்கு போக மாட்டேன்றான். அவனை அடிக்கல. first வேலைக்கு போகாம என்ன பண்றான் வீட்டுல? போன காசாவது வரும்ல? ஸ்கூலுக்கு போறியா நீ? ஸ்கூல் லீவு நேரம் நீ லீவ் போடா. ஸ்கூல் லீவ் இல்ல. அம்மா அவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்காங்க, இவ்வளவு சிரிச்சுட்டே பேசிட்டு இருக்காங்க. பைசா இல்லையா? டேய், டேய், டேய். டேய், இல்லடா காசு. இருந்தா எப்படா கொடுக்காம இருப்போமாடா நாங்க? டேய், 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 டேய். என்னங்க என்கிட்ட சேர்த்து வச்ச காசு ஒரு 5,000 ரூபாய் இருக்கு, கொடுங்க. டேய், டேய், இருடாப்பா. என்ன இருக்கு அதென்னப்பா கொடுக்க முடியும்? பா, என்னப்பா புள்ள வெளில போறீங்க? அந்த 5,000 ரூபாய் தரேன் போவாங்க. அந்த 5,000 ரூபாய் கொடுத்தா என்னமா பண்ணுவ? வீட்டுக்கு சாப்பாடுக்கு என்னமா பண்ணுவ நீ? ஐயோ, வேலைக்கு போறதா இல்ல குடும்பமா எங்கேயாவது போயிடுதா இல்ல செத்து போறதான்னு தெரியல எனக்கு. பச்சை புள்ளி நினைச்சா கஷ்டமா இருக்கு. இவனுக்கு ஒரு பொண்ணு இப்படி இருக்காரு. இந்த பிள்ளை யாருமா பார்த்துப்பா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறேன். இவனுக்கு என்ன பண்றோம்? பா, போயிட்டு வரோம். இப்ப எங்க போறீங்க? யார்கிட்டயாவது போய் கடன் கேளுங்க. இப்போ சாயந்தரம் சாப்பிடுற நேரம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மணி சுசேன், இந்தாம்மா. இது கொண்டு போய் வை, கொஞ்சம் பழம்லாம் வாங்கிட்டு வந்துருக்கேன், உள்ள வச்சுது. பசங்க சாப்பிட்டாங்களாம்மா? ரொம்ப வெயிலுமா, முடியல. இந்த இதுல ஏரியில நின்று பெயிண்ட் அடிக்கணும், ரொம்ப முடியல. நீ சாப்பிட்டியா? சமைச்சேன்.
உப்மா தான் செஞ்சுக்கியா? ஐயோ தம்பி வாங்கடா, வாங்க சாப்பிடலாமா? ராஜா வா. அம்மா தம்பிங்களுக்கு உப்மா போட்டு கொடுமா. ஏன்பா? ஆமா ராஜா, ராஜா வீட்டுல எதுவும் இல்லடா, கொஞ்சோண்டு ரவை தான் இருந்தது. அந்த ரவையில அம்மா உப்மா செஞ்சாங்க. நான் நாளைக்கு நான் பிரியாணி செய்ய சொல்றேன் அம்மா. தோசை எல்லாம் எனக்கு தோசை எல்லாம் சாப்பிட மாட்டோம். தோசை ரெண்டாவே தெரியல, ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும். வா உட்காருங்கம்மா. இல்ல இப்படி வந்துருங்கம்மா, இல்லைன்னா எங்க வீட்டு முன்னாடி நிக்கிறீங்க நீங்க. எங்க வீட்டு முன்னாடி நிக்காதீங்கம்மா. இப்ப அந்த சேரை கொண்டு போய் அம்மா இப்படி வந்து உட்காருங்க. இப்படி வந்துருங்கம்மா, இப்படி வந்துருங்க. ஐயா என்னய்யா? ஃப்ரைட் ரைஸ் நாளைக்கு வாங்கி தரையா? எனக்கு தோசை தோசை இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன். சைமன், எனக்கு எதை வேணா விடுங்க. நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுடா. நான் சொல்றேன்ல, ஆல்ரெடி நான் 3 வீட்ல போய் வேலை செஞ்சு வந்துட்டு இருக்கேன். எனக்கு டயர்டா இருக்கு இப்போ. எவ்வளவு உள்ள எவ்வளவு வேர்க்குது தெரியுமா? நான் இப்ப போய் தோசை ஊத்த முடியுமா? தெரியும், உப்புமா பிடிக்காது தெரியும்ல. இப்போ நீ இருக்கத சாப்பிடு, நான் நல்லாவே செஞ்சு தரேன். பிடிக்காது எனக்கு, நான் பட்டியா இருக்கேன் விடு. டேய் டேய், நீ பட்னியா இருக்கிறதுக்காக நாங்க உங்களை வளர்க்கலடாப்பா. தோசை தானே வேணும், உனக்கு என்னடா? ஃப்ரைட் ரைஸ். போய் வாங்கிட்டு வா. நீ போய் என்ன பண்ணு? என்னடா? 2 பேருக்கு ஒரு கலக்கி. அது திண்டு நாளைக்கு கலக்கட்டும் உங்க 2 பேருக்கு. டேய் அவனே, நான் போயிட்டு வந்துடுறேன். நம்ம எல்லாம் ஒண்ணா உட்காந்து ப்ரேயர் பண்ணலாமா? ப்ரேயரா? நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கால் ஒன்று பேசினாங்க. ப்ரேயருக்கு வர முடியும், நீங்கள் பண்ணிடுங்க. நான் பேசி முடிச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஐயா நீ வைக்கிறியா? உனக்கு எந்த வேலையும் இல்லையே. ஃபேமிலி ப்ரேயரா? ஆமா ஐயா, சாப்பிட்டுட்டு ப்ரேயர் பண்ணலாம் ஐயா. அடுத்த வாரம் ஜாயின் பண்ணிக்கிறேன். மாதிரி நம்ம ப்ரே பண்ணலாம். என்னம்மா பண்றது? வேற வழி இல்லை. யாருக்கே சொன்னா யாருக்கும் புரியாது. ஆனா அவருக்கு புரியும். இத்தனை வருஷம் அவர் தான் நடத்துறாரு. தப்பு பண்ணிட்டேன், அவசரப்பட்டு கடன் வாங்க ஏன் தப்பு தான். நீங்க கூட அவசரப்பட்டு கடன் வாங்காதீங்க. உங்க பிள்ளைங்களுக்காக, அவங்களுக்காக, இவங்களுக்காக, வீட்டுக்காக செய்யாதீங்க. கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கா, இருக்கிறத வச்சு வாழ கத்துக்கணும். அதான் நல்லது. வா கேச்சுடா அப்பே ப்ரேயர் பண்ணலாமா? நீ ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்றியா? உங்க நாமம் உயரணும் பாட்டு பாடுறியா? பாடு. எங்களால் அந்த வேதனையை தாங்க முடியல. உங்ககிட்ட நாங்க பணத்தை கேட்கல, பணத்தை கேட்கல, என் பிள்ளைகளோட மாற்றத்தை கேட்கிறோம்.
செஞ்சிட்டியா, முடிஞ்சதெல்லாம் செஞ்சிட்டியா. எங்க தாயா எங்க மகன்களத்தோட இயேசுவின் நாமத்தில் ஆமென். அம்மா நீ போய் பாடு. என்ன கேட்டுடா, போய் பாடு போ போ. சொல்லி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி, போய் பாடு போய் போ. பிரேயர் முடிஞ்சிச்சா? முடிச்சிட்டாங்க. ஏங்க நீ போ. ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டே இருந்தேன், ஃபோனில் ரீல்ஸ் பார்த்துட்டே இருந்தேன். பார்த்துட்டே இருக்கேன் தோணுச்சு, பேசுப்பா என்கிட்ட பேசுனது. நீ உங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுத்துற, நீ அவங்களை ரொம்ப வேதனைப்படுத்துற அப்படின்னு சொல்லி ஏசுப்பா என்கிட்ட பேசினாரு. எனக்கு மனுஷனுக்கு டேடி என்ன சாரி டேடி, உங்களை ரொம்ப கஷ்டப்படுங்க சாரி. மடி சுசனுக்கு வாயா சாரி கேட்டா அவ்வளோமா ஏசப்பா பேசுவாங்க. டேய் 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 தெரியாம தானே ஏன் சொன்னேன், ஒண்ணும் இல்ல. அப்பா அம்மா பெருசா இருக்குல்ல, ஏசப்பா அவனை தொட்டு நெருப்பா அடையா நல்லபடியா படிக்கிறது இவ்வளவு கஷ்டப்படு நல்லபடியா. ஆமா என் புள்ள திருந்திட்டாப்பா, என் புள்ள திருந்திட்டா. எப்பா போய் பாடு போ, காலைல பேசு போ, டைம் ஆச்சு சீக்கிரம் பாடு போ. அம்மா நீ போடி, நான் 5 நிமிஷம் ப்ரேயர் பண்ணுவேன். நீ போ நீ போ. கேச்சுடா ஒரு செல்லம் தூங்கு செல்லம் போன அம்மாட்ட போ போ. அவன் கூட சார் அது அவன் மோசமானவன். இந்த வேதனை எல்லாம் மாத்த நீங்க மட்டும் தான் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. துக்கம் சந்தோஷமாய் மாறி சொன்னீங்கப்பா, இனி அழுது கொண்டே ராய் சொன்னீங்கப்பா. நன்றிப்பா. கவன சபையில சாட்சி சொல்லப்பா. நன்றிப்பா நன்றிப்பா. தம்பி டேய் சைமன், என்னடா டேய் என்னடா எழுதிட்டு இருக்க? தோசை நல்லா இல்லையா? டேய் என்ன அழுகுற? ஒண்ணுல எம்மா 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 இந்த பையன் அழுகுறா பாரு. எதுக்குடா அழுகுற? என்ன ஆச்சு? காரம் அதை சாப்பிட்டியா? எம்மா காரம் அதை போட்டுட்டியாம்மா? உடம்புக்கு எவ்வளவு முடியலப்பா? இல்லை டாடி. உங்க பாட்டிகிட்ட போன்ல பேசுனியா? வெள்ளையா இருப்பாங்களே. என்னாச்சு? என்னாச்சுயா? ஐயா நீ அழுக்குனா எங்களால தாங்கிக்க முடியாதுயா. இந்த பாரு அழுகுறது என்ன? தெரியல, நான் போயிட்டே இருந்த ஒரு மனசுல ஒரு பெரிய பாரம் இருந்துச்சு டாடி. ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு. தெரியல, திடீர்னு நான் செஞ்சது எல்லாமே நான் சரி நினைச்சிருக்கேன். ஆனா திடீர்னு பார்க்கும்போது எனக்கே எல்லாமே தப்புன்ற மாதிரி தெரியல. திடீர்னு திரும்பி பார்த்தா நான் எப்படி இது மாறிச்சுன்னே தெரியல. நேற்று வரைக்கும் நான் பைக் எடுத்துருந்தேன், சரி தோணுச்சு. இப்போ அதே பைக் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப தப்பா இருக்கு, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
என்ன ஆச்சுன்னே தெரியல எனக்கு. ஐயா ஒண்ணு இல்லையா, உன்ட்ட ஏசப்பா பேசியிருக்கு. பைக் வேணுமாயா? டாடி, அது வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரும் டாடி. வரையா நீ ஏசப்பா பிள்ளையா மாறிட்ட வரும். என்னால முடிஞ்சது செய்வேன், அப்பாவை முடிஞ்சது செய்வேன். என் மனசுல தோணுது தான் ஏசப்பா பேசினதா டாடி. நான் அம்மா ப்ரே பண்ணையா, ஏன் உட்காந்து ப்ரே பண்ணுவோம்? தங்கச்சி தான் பாடிச்சு, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. எது உன்னை கட்டி போட்டுச்சோ அது தேவன் உடைச்சு போட்டுருக்க. அவன் ஜெபத்தை கேட்கிறவரியா? ஐயா இங்க பாரு, நீ ஒரு நல்ல காரியம் பெரியா ஆண்டவர் நான் சொல்லுவேன். மத்தவனை பார்க்காத, நம்ம கையில என்ன இருக்கோ அந்த சந்தோஷமா கத்தருக்குள்ள இருப்போம். வாங்க போய் பதுக்கு போ, ஜோம் பண்ணி போலாமா? ஏசுப்பாக்கு நன்றி சொல்லி எல்லாரும் கண்ணு மூடி பிரேயர் பண்ணலாம். ஒரு நிமிஷம் கண்ணு மூடலாங்க. நீங்க எத்தனை கவலைகளை தாண்டி வந்திருந்தாலும், எத்தனை வேலைகளை தாண்டி வந்திருந்தாலும், உங்க ஜபத்துக்கு ஆண்டவர் பதிலை கொடுப்பாங்க. ஒருவேளை நம்ம தவறுனால இழந்தது இருக்கலாம். நானும் இழந்தேன், என் மரியாதை இழந்தேன், எனக்கு என் மனைவி கொடுத்த வாட்ச் இழந்தேன், எல்லாத்தையும் இழந்தேன். ஆனா நான் ஜெபிக்கும் போது என் குடும்பத்தை ஆண்டவர் திருப்பி கொடுத்து விட்டார். என்கிட்ட நீங்க ஆண்டவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணுங்க. எதற்காக நீங்க காத்திருக்கிறீங்க? தேவன் ஒரு அற்புதம் செய்வார். நீங்க வெளியில போகும்போது எம்டியா போகும்போது என் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எல்லாரும் கண்ணு மூடி பிரேயர் பண்ணலாம். சின்ன பிள்ளைங்க உங்க அம்மா அப்பா நாங்க பிரேயர் பண்ணுங்க. நீங்க வந்திருக்க தாய்மார் உங்க நம்பிக்கை ஆண்டனை கொடுத்து வச்சிருக்கீங்க.